அன்பான நேயர்களே, இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த எபிசோடில் பழைய பாடல் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா நடித்தது, எம்எஸ்வியுடைய உயரிய இசை, டிஎம்எஸ் எவ்வளோ அழகாக பாடியிருப்பார், பி சுசிலாவும் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலில் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டாக்க, ஒரு இயற்கையையும் நிலவையும் அதோட பெண்ணோட ஒப்பிட்டு பாடக்கூடிய பாடல். இதை கவிஞர் எழுதும்போது என்ன நினைத்தாரோ தெரியாது. ஆனால் எவ்வளவு நாகரிகமான ஒரு அருமையான காதலை எப்படி உணர்த்துகிறார் என்று பார்த்தால் மிக அருமையாக இருக்கும் அந்த வார்த்தை வரிகள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டான்ஸா, 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்று, 1000 மலரை ஒரு மலராக்கி பார்வை என்று, கண்ணீனாக மானாக நின்றாடவோ, பொன்தேனாக பாலாக பண்பாடவோ, மாலை நேரம் வந்துறவாடவோ, மாலை நேரம் வந்துறவாடவோ. என்ன அருமையான மியூசிக்கு. அவங்க காதலை எவ்வளோ இயற்கையோடு சேர்த்து ஒப்பிட்டு பாடும்பொழுது அந்த பாடலில் சுகம்னு சொன்னாக்க, இது எத்தனை ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக கொடுக்குதுன்னு சொன்னால் அளவே இல்லைங்க. இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் கேட்கும்பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் தானே விலகிடும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இது. இதில் அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள். நீலை கண்ணாடி கண்ணம் கண்டு ஆஹா, மலர் கிள்ளோரும் நெஞ்சம் என்று ஓஹோ, அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம் வா, அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் வா, அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம் வா, அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் வா, மன்னன் தோளோடு அள்ளி கொஞ்சம் கிள்ளை, அவன் தேரோடு பின்னி செல்லும் முல்லை, உன்னை நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன், உந்தன் கை கொண்டு உண்ணாத கன்னித்தேன், உன்னை நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன், உந்தன் கை கொண்டு உண்ணாத கன்னித்தேன், நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. இதில் இவங்க இந்த வரிகள் எவ்வளோ அருமையானது, எவ்வளோ சிந்திக்கக்கூடியது பாருங்கள். அதாவது சந்தித்தேன் உந்தன் கை கொண்டு உண்ணாத கன்னித்தேன், நெஞ்சென்ற மஞ்சத்தில் சந்தித்தேன், உந்தன் கை கொண்டு உண்ணாத கன்னித்தேன். என்ன அருமையான நயமான நளினமான காதலை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த காலத்தில் காதல் ஒருத்தர் ஒருவர் தொடாமல் அந்த பாடல்களாகட்டும் வரிகளாகட்டும் நாகரிகமாக இசை எங்கே எம்எஸ் விஸ்வநாதன் இறைவன் படைத்த ஒரு அவதாரம் மியூசிக்கில், அந்த மாதிரி ஒரு அவதாரத்தை அவரோட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதே ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். அதில் டிஎம் சௌந்தரராஜனுடைய குரல், கம்பீரமான குரல், பி சுசிலா அம்மாவோட ரொம்ப அருமையான வாய்ஸு. இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாடலில் இருக்கும் பொழுது அது சினிமாவில் பிக்சரைஸ் பண்ண அந்த ஹீரோயின் எம்ஜிஆர், அவங்க ஜெயலலிதா சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் அமையிறதெல்லாம் ரொம்ப ஒரு வரம் தான். அந்த மாதிரி பாடல்கள் கேட்டு கேட்டு பழகி நீங்களும் சந்தோஷமாக இருங்க. பழைய பாடல்னு ஒதுக்காதீங்க. புதிய பாடலை மட்டும் கேட்குறது, பழசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஓல்டேஜ் பெரிய அம்மா அப்பாவை பாட்டி தாத்தாவை ஒதுக்குற மாதிரி பழைய பாடல்களை தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க. அதை நல்லா திருப்பி திருப்பி பாடுங்க, கேளுங்க. அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கிறது. நம்முடைய மனசுக்கு சிந்திக்கக்கூடிய திறனை
வியாபிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியமானது. தயவு செய்து பழைய பாடல்களை கேளுங்க. நன்றி, வணக்கம்.